ஸோ பார்ட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல எதோட ஃபினிஷ் பண்ணோன்னு பார்க்கலாம். ஹீரோ சூசைட் அட்டன் பண்ணி இறந்து போயிடுறான். ஹீரோயின் அவனை எப்படியாச்சும் பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப தூரம் வீல் சேர்லேயே போயிட்டு இருக்கா. பிரிட்ஜில் போயிட்டு இருக்கும் போது வாட்ச் தண்ணிக்குள்ள விழுந்துருது. அப்ப தண்ணியில விழுந்த வாட்சை எடுக்கலான்னு போறப்ப அங்க உள்ள நியூஸ்ல ஹீரோ இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்ப அவ ரொம்ப அழுதுட்டே இருக்கப்ப தெரியாம அந்த வாட்சோட பட்டனை பிரஸ் பண்ணிடுறான். அப்ப சடனா அங்க உள்ள எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி அவளோட பாஸ்ட் லைஃப், அதாவது அவளோட ஸ்கூல் லைஃபுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிடுறான். இப்ப அதோட கண்டினியூ பார்ட்ட பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாஸ்டுக்கு டிராவல் பண்ணி வந்தப்ப அவளோட கிளாஸ் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. எந்திரிச்சு பார்த்தா அவ முன்னாடி டீச்சர் நிக்கிறாங்க. அந்த டீச்சர் அவளோட தலையில அடிச்சு என்ன காலையிலே கனவு கண்டுட்டு இருக்கியான்னு திட்டிட்டு இருக்காரு. சோலுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம என்ன கிளாஸ் ரூம்ல இருக்கோம் அப்படின்னு கேட்கவும், இது கிளாஸ் ரூம் தான், பின்ன உன்னோட பெட்ரூம் நினைச்சியான்னு திட்டுறாரு. ஆமா புல்டாக், நீங்க எங்க இங்க இருக்கீங்கன்னு கேட்கவும் அவங்க சுத்தி உள்ள எல்லாரும் இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாங்க. பிகாஸ் அந்த கிளாஸ்ல உள்ள பொண்ணுங்கெல்லாம் அந்த டீச்சருக்கு சீக்கிரட்டா புல்டாக்னு பட்ட பேர் வச்சிருக்கோம். அது அவர் முன்னாடியே வளரிடுவா. அதை கேட்டதுமே டீச்சர் செம்ம டென்ஷன் ஆகி முதல்ல எந்திரின்னு சொன்னதும் சோல் டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறா. அப்ப அவ காலை பார்த்துட்டு என்ன நம்ம காலை அசையுது அப்படின்னா நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோமோ, நம்ம கனவுல இப்ப ஸ்கூல்ல இருக்கோம்னா அப்ப ஆப்போசிட் பில்டிங்ல தான் சுஞ்சே இருப்பான், அவனை போய் முதல்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமை விட்டு வெளியில வேகமா ஓடிட்டு இருக்கா. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது பாதியிலேயே ஓடுறத பார்த்துட்டு அங்க உள்ள டீச்சர் டென்ஷன் ஆகிறாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குதுங்க. சோல் வெளியில ஓடி போய் அங்க உள்ள ஒரு பையன் கிட்ட சுஞ்சி எங்க இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப இந்த பக்கம் ஒரு சில பசங்க எல்லாம் செம்ம ஸ்டைலா அப்படியே ஸ்விம்மிங் பண்றதுக்காக ரெடி ஆகி போயிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அங்கதான் இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய ஸ்விம்மர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வேற எப்படியாச்சும் சுஞ்சியவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல ரொம்ப டிராபிக்கா இருக்கு, கார்லாம் வேகமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் வேற ரொம்ப பயந்து போயிடுவா. பிகாஸ் ஏற்கனவே அவளுக்கு ஒரு கார்ல தான் ஆக்சிடென்ட் ஆகி கால் செயலிழந்து போயிருக்கும். அதனால காரை பார்த்து ரொம்ப பயப்படுவா. அப்ப அங்கேயே கண்ணை மூடி நின்னுட்டு 1 2 3 எண்ணிக்கிட்டே சிக்னல் போட்டது வேகமா மறுபடியும் சுஞ்சியை பார்க்க ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம சுஞ்சி அவனோட ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்விம்மிங்க்கு தேவையானதெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் கையில ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கு. அப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் ஸ்விம் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில நம்ம ஹீரோ தான் வின் பண்றான். ஹீரோயின் அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போலான்னு பாக்குறா. ஃப்ரண்ட்ல ஓப்பன் ஆகவே இல்லை. யாருக்கும் தெரியாம பின்வாசல் வழியா ஓடி வந்துடுறா. அங்க ஹீரோ மறுபடியும் உயிரோட பார்த்ததுல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். சுஞ்சேன்னு கத்திக்கிட்டே வேகமா ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. அங்க உள்ள யாருக்குமே புரியல இந்த பொண்ணு எதுக்கா இங்க வந்தா, யார் இந்த பொண்ணுங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. சுஞ்சேவுக்குமே இவளை யாருன்னு அடையாளமே தெரியல. அவகிட்ட யார் நீ, ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என்ன ஹக் பண்றன்னு சொல்லிட்டு பிடிச்சு தள்ளுறான். ஆனாலும் அவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு தெரியும் நீ தனியா எவ்வளோ கஷ்டப்படுறன்னு, உன் மனசுக்குள்ள இருக்கிறத நீ யார்கிட்டையும் வெளியில சொல்லவும் மாட்ற, நீ இவ்வளோ கஷ்டத்துல இருக்கங்கிறது எனக்கு தெரியாமலே போயிருச்சு, என்னை மன்னிச்சிரு சுஞ்சே, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறா. டக்குன்னு அங்க உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து இவளை கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, யார் இந்த பொண்ணு நம்மளை பத்தி கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறாளேன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சுஞ்சியை ஒரே நிமிஷம் நான் அவன்கிட்ட பேசணும், இது கனவு தானே, நான் ஒரே நிமிஷம் சுஞ்சிட்ட பேசிட்டு போயிடுறேனேங்கிற மாதிரி அவ கனவுன்னே நினைச்சிட்டு இருப்பா. அங்க உள்ள செக்யூரிட்டி அவளை உள்ளவே விடல. அதுல டக்குன்னு கீழே விழுந்தது அவளுக்கு அடிபட்டுருது. ஐயோ ரொம்ப வலிக்குதேன்னு புலம்பிட்டு இருப்பா. திடீர்னு ஷாக் ஆகி என்ன இது எனக்கு வலிக்குது, கனவுல அடிபட்டா வலிக்காதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கப்ப நம்ம லாஸ்டா சுஞ்சியோட வாட்சை தானே பார்த்துட்டு இருந்தோம், இன்னும் என் கனவுல இருந்து நான் முழிச்சுக்காமலே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவளோட வாட்சை தேடி பாக்குறா. அது பாக்கெட்ல தான் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம கனவுல இருந்து இன்னும் எந்திரிக்கலன்னா ஒருவேளை நம்ம இறந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி அந்த பிரிட்ஜை பாக்குறா. ஏற்கனவே அந்த ஜோசியக்கார லேடி அங்க உள்ள ஒரு பிரிட்ஜை தாண்டி போனா அவங்க நரக்கத்துக்கு போயிடுவாங்க, அவங்களோட மெமரிஸ் எல்லாம் மறந்து போயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அந்த பிரிட்ஜை தாண்டி தான் வீடு இருக்கு, அது வழியா தான் போய் ஆகணும். ஹீரோயின் அங்க உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு எதுக்கா இங்க உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறான். அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட லூஸ் தனமா நம்ம 2 பேருமே இறந்து போயிட்டோம்ல, அப்ப நம்ம 2 பேருமே பேயா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னால உன்னை பார்க்க முடியுது, அப்ப நானும் இறந்துட்டேனா, ஐயோ என்னோட அம்மா பாட்டிலாம் நான் இல்லாம ரொம்ப கவலைப்படுவாங்களே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு ரொம்ப அழுவுறா. அப்ப அவகிட்ட இந்த வாட்ச் கீழே விழுந்துருது. ஹீரோ அந்த வாட்ச் எடுத்து என்கிட்டயும் இதே மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொன்னதும் அது உன்னோடதுதான், நீயே வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிடுறான். அப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னோட வாட்சை எப்பவுமே பத்திரமா தானே வச்சிருப்பேன், இது எப்படி இவகிட்ட போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோயின் அவன் கிட்ட ஏ சுஞ்சே நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் தனியா போயிடாத, முக்கியமா இந்த பிரிட்ஜ் தாண்டி மட்டும் போயிடாத, நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நம்ம சீக்கிரமாவே உயிரோட திரும்ப போயிடலான்ற மாதிரி சொல்றா. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல.
ஏய் நீ என்ன லூசா, என்னோட வீடு பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் இருக்கு, நான் போய் தான் ஆகணும்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்றா. ஹீரோ ஒன்னு இந்த லூசு கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணுமேனு டாக்ஸில ஏறி போயிடுறான். ஹீரோயின் அவனை போகாத உன்னோட மெமரிஸ் எல்லாம் மறந்து போயிடும்னு எவ்வளவோ சொல்றான். அவன் காதலியே வாங்காம போயிடுறான். என்னது இது, நரகத்துக்கு டாக்ஸில எல்லாமா போவாங்கன்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோயின் அந்த காலை அட்டன் பண்ணி ஹலோ யாருங்கன்னு பொறுமையா கேக்குறா. அவங்க அம்மா கோவத்துல கத்துறாங்க. கிளாஸ கட்டடிச்சுட்டு எங்கடி ஊர் சுத்திட்டு இருக்க, முதல்ல வீட்டுக்கு வா, உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் என்ன பனிஷ்மெண்டா அப்படின்னு பயத்திலே வீட்டுக்கு போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுல அவனோட அப்பா கிட்ட பேசிட்டே இன்னைக்கு ஸ்விம்மிங் காம்படிஷன்ல நான் அப்பா ஜெயிச்சேன்னு சொல்றான். அவங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுறாரு. ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட்ல கையில பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அந்த வலி தாங்க முடியாம கைக்கு ஏதோ கட்டு மாதிரி போட்டுட்டு இருப்பான். அந்த விஷயம் அவனோட அப்பாவுக்கு கூட தெரியாது. அப்பா நான் அவங்க கிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த கைக்கு கட்டு மாதிரி போட்டுட்டு இருக்கப்பதான் அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் வருது. நம்ம இப்படி தனியா கஷ்டப்படுறோங்கிறது அவளுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அவனோட டேபிள பாக்குறான். அங்க ஒரு வாட்ச் இருக்கு. நம்ம கிட்டதான் வாட்ச் இருக்கே, அப்ப இது அவளோட வாட்சா தான் இருக்கும். சரி நாளைக்கே அவளை பார்த்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்கிட்ட போனதும் என்ன எல்லாமே மாறி இருக்கு, இடமே புதுசா இருக்கேன்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. வேகமா உள்ள போய் பாக்குறா. அவங்க அம்மா ரொம்ப யங்கா இருக்காங்க. அம்மா என்னம்மா நீங்க திடீர்னு இவ்வளவு யங் ஆயிட்டீங்கன்னு கேட்டதும் என்ன ஐஸ் வைக்கலான்னு பாக்குறியா, வாடிங்கன்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு நல்லா அடிக்கிறாங்க. அப்படி அடி வாங்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள கேலண்டரை பாக்குறா. பார்த்தா இவ ஜூன் 2008க்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பா. அங்கிருந்து அவளோட பாட்டியை வேகமா போய் பாக்குறா. அவளோட பாட்டிக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்ல. சோல்கண்ணா வந்துட்டியா, வா சாப்பிடலாங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அவ பேரை சொன்னதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. பாட்டி இன்னொரு வாட்டி என் பேரை சொல்லுங்களேன்னு கேட்டதும் சோல்னு அழகா அவளோட பேரை கூப்பிடுறாங்க. உடனே அவ கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. ஏன்டா சொல்ல அழுவுற, என் தங்கத்தை யாரும் அழ வச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அங்கிருந்து அவளோட ரூமுக்கு போறா. அந்த ரூமே அவளோட ஸ்கூல் லைஃப்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அங்க உள்ள ஒரு கேலண்டர் எடுத்து ஜூன் மாசம் தான் நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்ப நம்ம கால் நல்லா தான் இருக்கு, அப்படின்னா நம்ம ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி தான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோமான்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. அவ கால் இப்ப நல்லா இருக்குங்கிற சந்தோஷத்துல அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருப்பா. நைட்டு அவளோட ரூம்ல படுத்து தூங்காம அவ அம்மா பக்கத்துலயும் பாட்டி பக்கத்துலயும் போய் படுத்துக்கிட்டு நாளைக்கு நம்ம கண் முழிச்சு பார்க்கும்போது இங்கே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இதெல்லாம் கனவா இருக்க கூடாதுங்கிற மாதிரி அவளோட அம்மா கையும் அவ பாட்டி கையும் டைட்டா பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில கண் முழிச்சு பாக்குறா. அவ காலை அசைக்கவே முடியல. அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் கனவுல தான் இருந்தோம்னு சோகமா எந்திரிச்சு பாக்குறா. அவ கால் கிட்டக்க அவன் அண்ணன் படுத்திருக்கான். அதனாலதான் அவ காலை அவளால அசைக்கவே முடியல. டக்குன்னு அவன் அண்ணனை உதச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம காலுக்கு எதுவும் ஆகலேன்னு எந்திரிச்சு டங்கு டங்குன்னு குதிச்சிட்டு இருக்கா. அவ அண்ணனை பார்த்ததும் அண்ணா அப்படிங்கிற மாதிரி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. அவனுக்கா ஒண்ணுமே புரியல. காலங்கத்திலே இவளுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். மறுபடியும் சுஞ்சேவை பார்க்கலான்னு ஸ்கூலுக்கு ரொம்ப ஜாலியா கிளம்பி போறா. சுஞ்சேவும் அவகிட்ட வாட்சை திரும்ப கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்கூல் வாசல்லே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சுஞ்சேயோட ஃப்ரெண்டு பெக்கினியும் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி பெக்கினியும் அவனோட ஸ்கூல் டைம்ல இருந்தே அவனோட ஃப்ரெண்டு தான். ஹீரோயின் சுஞ்சே ஹாப்பியா இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு பிரசன்ட்ல அவன் இறந்து போன ஞாபகம் தான் வருது. அதை நினைச்சதுமே அவ ரொம்ப அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துல மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. ஹீரோ அந்த கொடையை விரிச்சிட்டு பாக்குறான். ஹீரோயின் அந்த மலையில நனைஞ்சிட்டே நின்றுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ அவகிட்ட போய் அந்த கொடையை அவன் முன்னாடி நீட்டி எதுக்காக இப்ப அழுவுற, எதுக்காக என்னை பார்த்தாலே அழுவுறங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோவில் பிரசன்ட்ல மீட் பண்ணும் போதும் எதுக்காக இப்ப அழுவுறங்கிற மாதிரிதான் கொடையை நீட்டி கேட்பான். அது அவளுக்கு ஞாபகம் வந்துருது. உடனே ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடறா. அது அங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு ஏதோ லவர்ஸ்குள்ள சண்டை போல இருக்குன்ற மாதிரி எல்லாம் காசிப் பேச ஆரம்பிச்சிருங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்லைங்கிற மாதிரி ஹீரோ அவளை தனியா கூட்டிட்டு போயிடறான். பெக்கினியூ பாவம் மலையிலே நனைஞ்சிட்டு நிக்கிறான். தென் ஹீரோயினும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு சுஞ்சே ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கான்னு அவனையே பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ பார்த்ததும் டக்குன்னு திரும்பிக்கிறா. உடனே ஹீரோவும் இவ எதுக்காக நம்மள இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா, சரி அவள்கிட்டே போய் கேட்டுருவோன்னு என்ன வேணும் உனக்குன்னு கேட்கறான். சார் நான் உங்களோட பெரிய ஃபேன், சுஞ்சேவை கடத்திட்டு ஓடினோன்னு ஒரு யூசர் நேம்ல நான் ஒரு ஃபேன் கிளப்பே வச்சிருக்கேன்னு சொல்லவும் ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கடத்திட்டு போறியான்ற மாதிரி கேட்கறான். ஐயோ வளரிட்டமோ, இவன் இப்ப ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு சரி ஏதாவது சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறா. என்னோட பேரு இன்சோல்னு அவன்கிட்ட சொல்ல அதெல்லாம் விடு, எதுக்காக என்னை பாக்குறப்பெல்லாம் நீ அழுதுட்டே இருக்க, நேத்து கூட அழுத, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கறான். ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம உன்னை பார்த்தா என்னோட டாக் மாதிரி இருக்காது, வேற சூப்பரா ஸ்விம் பண்ணுமா, நீயும் வேற சூப்பரா ஸ்விம் பண்ணுவேன், அதான் உன்னை பார்த்ததும் எனக்கு டாக் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றா. ஹீரோ உடனே காண்டாகி என்ன பார்த்தா உனக்கு டாக் ஞாபகம் வருதா, சரி நேத்து அங்க காம்படிஷன்ல நான் அங்கதான் இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கறான். ஹீரோயினுக்கு மறுபடியும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அது நேச்சுரலாவே நான் பெரிய ஸ்விம்மிங் பண்ணா, அதனால இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்கிற வீடியோஸ்
இந்த ஸ்விம்மிங் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பேன், நீயும் நல்லா ஸ்விம் பண்ணுவேன்னு தெரியும், நான் உன்னோட பெரிய ஃபேன், அதனாலதான் நான் உன்னை சேர் பண்ண அங்க வந்தேன். ஆனா உன்னை பார்த்தது எனக்கு என் டாக் ஸ்விம் பண்ற ஞாபகம் வந்துருச்சா, அதான் எமோஷனல் ஆகி அழுதுட்டேன்னு சமாளிக்கிறா. ஹீரோ அதை கேட்டுட்டு இதெல்லாம் நேச்சுரலா நடந்த மாதிரி தெரியலையேன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம நீ நல்லா காமெடி பண்றங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சமாளிக்கிறா. அப்ப ஹீரோ அவகிட்ட அந்த வாட்சை கொடுத்து, இந்த வாட்சை நீ தானே நேத்து என்கிட்ட கொடுத்த, அப்ப இதுவும் டாகோட வச்சா அதனாலதான் என்கிட்ட கொடுத்தியாங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயின் உடனே இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா அவன் தேவையில்லாம நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு அந்த வாட்சை பிடிங்கிட்டு அவனோட கொடையும் தூக்கிட்டு ஓடிடுறான். ஹீரோ பின்னாடியே நில்லுன்னு மலையிலே நினைஞ்சிட்டு ஓடுறான். கிளாஸ் ரூமுக்கு போறப்பதான் தேவையில்லாம நம்ம உளறிட்டோமோ, அவன் நம்மள லூசுன்னு நினைச்சிருப்பான். தேவையில்லாம அந்த கொடையை வேற தூக்கிட்டு வந்துட்டான். பாவம், அவன் மலையிலே நனைஞ்சிட்டு போயிருப்பான். ஐயோ ஏன்டி இப்படி பண்ணங்கிற மாதிரி புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. கிளாஸ் ரூமுக்கு போனா அங்க எல்லா பிள்ளைங்களும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்குங்க. இவ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, ஏய் என்ன ஞாபகம் இருக்கா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, ஏய் நீ தானே அந்த பொண்ணு கிளாஸ்லயே டாப்பரு, நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருப்பீங்களே, எப்படி இருக்கீங்க, என்ன தெரியுதா, நான் தான் சோல்ன்ற மாதிரிலாம் சொல்றா. அவளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அவள் லூசா இருப்பாளோன்னு பார்த்துட்டு இருக்காளுங்க. அப்ப அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹான் அங்கதான் நிக்கிறா. அவளை பார்த்து, ஏ ஹான் என்ன பம்ப்ளி மாஸ் மாதிரி அழகா இருக்க, என்ன தெரியுதாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. நீ என்ன லூசாடி, நேத்து எதுக்கு கிளாஸை விட்டு வெளியில போன பாதியிலேயே, உன் பேகை வேற நான் தான் உன் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் கொடுத்தேன், நீ வீட்லயும் இல்ல எங்க போனங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கேட்க, இவகிட்ட நம்ம என்ன போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாளே, இப்ப என்ன பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது தான் அங்க டீச்சர் வருவாங்க. அவங்க டீச்சரை பார்த்துட்டு டீச்சர்னு பேச ஓடிடுவா. அவ ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, இவளுக்கு என்னதாச்சு வர வர வித்தியாசமா நடந்துக்கிறாளேன்னு ஆச்சரியமா பாக்குறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்களோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆன்ட்டி அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட கம்ப்யூட்டர்ல பார்க்குங்கிற பேர்ல யாரோ ஒரு டேப் வாங்கிட்டு அதை சொன்ன டேட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. உடனே அவங்க அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோட அப்பா தான் எடுத்து பேசுறாரு. ஹலோ, பார்க்குங்கிறவங்க தானே பேசுறது, நீங்க எங்க கடையில பேசிக் இன்ஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு மூவியோட டேப் வாங்கிட்டு போயிருந்தீங்க, ஆனா அந்த டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க இன்னும் ரிட்டர்ன் பண்ணாம இருக்கீங்க, நீங்க ரிட்டர்ன் பண்ணதுக்கு ஃபைனா $15 கட்டணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோட அப்பா, நான் எந்த டேப்பும் உங்க கடையில வந்து வாங்கல, அதே மாதிரி டேப் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணவே மாட்டோம், நாங்க எப்பவும் டிவிடில தான் படம் பார்ப்போம், தேவையில்லாம வளரிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹலோ, இது உங்க நம்பர் தானே, உங்க பேர்ல தான் உங்க ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் வாங்கியிருப்பாங்க, அந்த டேப்பை கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒழுங்கா அந்த ஃபைன் அமௌண்ட்டையே கட்டிட்டு போங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா காலை வச்சிடுறாங்க. அப்ப அவங்க அம்மாவும் அந்த ஆன்ட்டியும் எப்படிதான் அந்த மாதிரி 18+ மூவிஸ்லாம் பாக்குறாங்களோ, அதுவும் அந்த ரெக்கார்டே தேஞ்சு போற அளவுக்கு இன்னும் பார்த்துட்டு இருக்காரு போல, ரிட்டர்ன் பண்றதுக்கே மனசு வராம நான் வாங்கவே இல்லைன்னு கதை சொல்லிட்டு இருக்காருங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட பையன் அப்படியே சாமியார் மாதிரி வேஷம் போட்டு வந்து பேசிட்டு இருப்பான். அந்த ஆன்ட்டி உண்மையாவே சாமியார் தான் போலன்னு நம்பிடுவாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா ஜிஎம்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் பேரு ஜிஎம்னு வச்சுக்கலாம். என்ன காலங்காத்தாலே வேஷம் போட்டுட்டு வந்துட்டியாங்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி அவன் கிட்ட, நான் உண்மையாவே சாமியான்னு நம்பிட்டேன்டா, நீ சூப்பரா ஆக்ட் பண்ற, பேசாம நடிக்க போயேன்னு சொன்னதும் அவன் உடனே சந்தோஷத்துல நான் நல்லா நடிக்கிறேன்னு கேட்கிறான். நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு பெரிய ஆக்டர் ஆகணும் தான் ஆசை, அதனால சும்மா இப்படி வேஷம் போட்டு எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருப்பான். அப்ப அவனோட அம்மா தேவையில்லாம சீன் போட சொல்லிட்டு போய் படிக்கிற வழியை பாருன்னு சொன்னதும், அம்மா நீங்க வேணா ஒரு நாள் பாருங்க, நான் ஒரு பெரிய ஆக்டரா வருவேன்னு சொன்னதும், டேய் ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்து பாடத்தை கவனிக்காம அந்த வாட்சையே பார்த்துட்டு இருக்கா. இந்த வாட்சில் உள்ள பட்டனை பிரஸ் பண்ணதுனால தான் நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். இப்ப திரும்பவும் இந்த பட்டனை பிரஸ் பண்ணா நம்ம டைம் டிராவல் ஆகி பிரசன்ட்டுக்கே போயிடும். ஒருவேளை நம்ம திரும்ப பாஸ்ட்டுக்கு வரலன்னா என்ன பண்றது, அதனால நம்ம இந்த பட்டனை பிரஸ் பண்ணவே கூடாதுன்னு அவளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவளோட டீச்சர் இந்த சம்மா வந்து சால்வ் பண்ணுன்னு சொல்லி நம்ம சோலை தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதை அவ கவனிக்காம அந்த வாட்சையே நோண்டிட்டு இருப்பா. பின்னால இருந்து ஹான் அவளை டீச்சர் கூப்பிடுறாங்கன்னு சொல்றதுக்காக கூப்பிடுவா. தெரியாம ஹீரோயின் அந்த வாட்சில் உள்ள பட்டனை பிரஸ் பண்ணிடுறா. ஐயோ பட்டனை பிரஸ் பண்ணிட்டேனே, இப்ப என்ன பண்றது, நம்ம டைம் டிராவல் பண்ணி பிரசன்ட்டுக்கு போயிடுவோமான்னு பயந்துட்டு படுத்துடுறா. அப்ப அங்க உள்ள எல்லாரும் ஏன் தான் இவ இப்படி நடந்துக்கிறாளோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. டீச்சர் அவளை கூப்பிட்டு போர்ட்ல உள்ள சம்முக்கு ஆன்சர் போடுங்கிற மாதிரி கூப்பிட்டதும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணுமேன்னு சொல்லிட்டு, டீச்சர் எனக்கு ரொம்ப வயித்த வலிக்குது அப்படின்னு சொல்றா. டீச்சரும் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அவ ஃப்ரெண்டு ஒண்ணு, இவ 2 நாளைக்கு முன்னாடி தானே வயிறு வலின்னு சொன்னா, இப்ப என்ன மறுபடியும் வயிறு வலின்னு நடிக்கிறா, ஏன் இவ இப்படி எல்லாம் பண்றான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வெளியில போனதும் ஆப்போசிட் பில்டிங்ல சுஞ்சேவை பாக்கிறதுக்காக தான் அந்த பிளே கிரவுண்டுக்கு போறா. அங்க சுஞ்சே ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அவனை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே நிக்கிறா. திடீர்னு ஏதோ சிகரெட் ஸ்மெல் வருது. எவன்டா அது சிகரெட் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. ஸ்விம் பண்றவங்களுக்கு சிகரெட் ஸ்மெல்லாம் ஆகாது, சோ சுஞ்சேக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு அதை போய் தடுத்தே ஆகணும்னு எட்டி பாக்குறா. அப்ப காம்பவுண்டுக்கு வெளியில 3 வெட்டி பசங்க சிகரெட் அடிச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை தடுக்கலான்னு போறப்ப அங்க இன்னொரு பையன் இந்த 3 பேரையும் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவன் தான் இந்த டிராமாவோட செகண்ட் மேல் லீட். இவனோட பேரு கிம் தெசாங். அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பின்னால இருந்து அந்த கிம் தெசாங்
பசங்க இன்னொரு பையன் அடிக்க போறான். ஹீரோயின் உடனே அவன் மேல தாவி குதிச்சு செம்ம அடி அடிச்சிடறான். கீழே விழுந்ததுல அவளுக்கும் லைட்டா அடிபட்டுருது. உடனே எந்திரிச்சு அவன் கிட்ட போய் காட்டுக்கத்தான் கத்திட்டு இருக்கா, இப்படி ஸ்மோக் பண்றியே, உனக்கு அறிவில்ல, ஸ்விம் பண்றவங்களுக்கு எல்லாம் இது ஒத்துக்காது தெரியுமா, அவங்களோட லங்ஸ் எல்லாம் இது ரொம்ப பாதிக்கும், ஒழுங்கா மரியாதை இங்கிருந்து ஓடி போயிருன்னு கத்திட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு கேங் வந்துடுறாங்க. கிம்முக்கு இவளை பார்த்ததுமே லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுது. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சண்டைலாம் போடுறாளேன்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு வேகமா ஓடுறான். அப்ப அந்த பசங்க எல்லாம் இவங்களை துரத்திட்டே போகும்போது இவங்க சேஃபா இன்னொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனுங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்கள பார்த்து, இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்காங்கப்பான்னு பேசிட்டு இருக்கா. கிம் அவகிட்ட இருந்து அந்த சிகரெட்ஸ் பாக்கெட்டை வாங்கி அவன் ஸ்மோக் பண்ண போறான். ஏய், நான் அவனுங்களே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா ஸ்மோக் பண்றேன்னு அவன்கிட்ட இருந்து சிகரெட்டை புடுங்கிடுறா. அப்ப அவனை பார்த்ததும் இதுக்கு முன்னாடி நான் அவனை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு யோசிச்சு பாக்குறா. அப்ப 2007ல கிம்முக்கு இவ ஒரு பயங்கரமான ஃபேனு. அவன் செம்மையா பாட்டு பாடுவான், நல்ல கிட்டாரும் வாசிப்பான். இவ பாஸ்ட்ல இவனுக்கு தான் பெரிய ஃபேனா இருப்பா. அதுக்கப்புறம் தான் பிரசன்ட்ல சுஞ்சேயோட ஃபேனா மாறிடுவா. அது ஞாபகம் வந்ததும், ஏன் நீ தானே கிம் தசங், உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நான் உனக்கு முன்னாடி பெரிய ஃபேனா இருந்தேன்ற மாதிரிலாம் சொன்னதும் இவ என்ன லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கா, நேத்து தானே என்கிட்ட பேசணும்னு வந்தா, இப்ப ஏன் இப்படி பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை மறுபடியும் வாயில வைக்க போறான். ஏய், நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன ரொம்ப கெட்ட பையனா இருக்க, ஸ்மோக் பண்றது உடம்புக்கு நல்லது இல்ல, அதை என்கிட்ட குடுன்னு சொல்லி புடுங்கிடுறா. பின்னாடியே பிடி சார் வேற வந்துடுறாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட அவன் அந்த சிகரெட் பாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, போன வாட்டி நான் உன்னை காப்பாத்திட்டேன், இந்த வாட்டி முடிஞ்சா நீயே தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்ஸ் பாக்கெட்டை கொடுத்துட்டு ஓடிடுறான். இவ திரும்பி பாக்குறா. பிடி சார் இவளை பார்த்ததும், நீ ஸ்மோக் பண்ணுவியாங்கிற மாதிரி கேக்குறாரு. ஐயோ சார், நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், அவன் தான் என் கையில கொடுத்துட்டு ஓடிட்டான், நில்லுடாங்கிற மாதிரி கத்துனதும் அவன் நிக்காம ஓடிடுவான். பிடி சார் இவ தான் ஸ்மோக் பண்றான்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம ஸ்கூல் டைம்ல கூட நம்ம எந்த பனிஷ்மெண்ட்டும் வாங்கினது இல்ல, ஆனா நம்ம 30 வயசுல இப்போ பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேண்டியதா இருக்கேன்னு அவளுக்குள்ளேயே புலம்பிக்கிறா. அவ அந்த சார் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா. நான் எதுவுமே பண்ணல சார், அந்த பசங்க தான் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அவங்க கிட்ட இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் போனேன், ஆனா அவன் என் கையில கொடுத்துட்டு ஓடிட்டாங்கிற மாதிரி சொல்றா. எது, நீ அவன் கிட்ட அறிவுரை சொன்னியா? பக்கத்து ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல் பாய்ஸ்க்கு வந்து நீ அறிவுரை சொல்லிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிட்டயே போய் சொல்லுவேன்னு திட்டிட்டு இருக்காரு. அந்த வழியா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ வேற போயிட்டு இருப்பான். ஐயோ, இவன் இப்பதான் வரணுமாங்கிற மாதிரி ஹீரோயின் கீழே குனிஞ்சிட்டு அவ ஹேரெல்லாம் அவ மூஞ்ச மூடிக்கிறா. பிடி சார் உடனே, எதுக்கா இப்ப கீழே குனிஞ்சிட்டு இருக்க, நல்லா ஸ்ட்ரைட்டா நில்லுங்கிற மாதிரி அவ தலையிலே அடிக்கிறாரு. அப்ப ஹீரோ அவளை பாத்துடுறான். அப்ப பிடி சார் அவகிட்ட, நான் அந்த சிசிடிவி கேமரால இருந்து உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நீ இங்கே தான் இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோ அவகிட்ட போய், நீ ஸ்மோக் பண்ணுவியா, பாவம் உன்னோட டாக், உன்ன மாதிரி ஸ்மோக் பண்ற பர்சன் கூட அது எப்படிதான் இருக்குங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் அவன்கிட்டயும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா. நான் எதுவும் பண்ணல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, எனக்கு டிப்ரெஷனா இருந்தா அப்பப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவேனே தவிர ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு வளரிடுவா. ஹீரோக்கு அதை கேட்டதும் இன்னும் டென்ஷன் ஆக்கிடுது. இந்த பொண்ணு சரியான கெட்ட பொண்ணா இருக்கும் போல இருக்குன்னு அவகிட்ட இருந்து சிகரெட் பாக்கெட்ஸை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுவான். ஹீரோயினுக்கு வேற எப்படி இவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல, நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டானே, எப்படி இப்ப இவன் கிட்ட பேசுறது, நம்ம மேல கோவமா இருப்பானேன்னு புலம்பிட்டு இருக்கா.